ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 5வது மாதத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவேளையில் தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்படும்படியாக கடந்த 4 மாத காலமாய் தேவன் நம்மை அருமையாக நடத்தியிருக்கிறார். இந்த 5வது மாதத்திலும் அவர் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கார். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 4 மாத காலமாக எங்களை நடத்தினீங்க. இந்த 5வது மாதத்தினுடைய முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற பேசிலுக்காக, சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசுகிற தேவனாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகளை கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 1ஆம் நாளிற்கு வரவேற்கிறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு,
வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா பாடுவோம். ஆமாண்டவரே, இன்றைய நாளை நீர் படைத்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரே வெற்றி நாளாக இருக்குது சாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் வெற்றி ஆண்டவரே ஆல்ரெடி சம்பாரித்து வச்சுருக்கீங்க சாமி. ஆண்டவரே, சிலுவையில் நீங்கள் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் சார்பாக அந்த பேட்டில் நீங்கள் ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க சாமி. ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி சாமி, உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே, எங்களுக்கு வெற்றி மட்டும்தான் சாமி. எங்களுடைய லைஃப்பில் ஆண்டவரே எங்களுடைய நீங்கள் எங்களுக்கு தோல்வியை எழுதி வைக்கல சாமி. ஆண்டவரே, எந்த பாவக்கட்டுகள் இருந்தும் சரி ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலிருந்தும் சரி சாமி, ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை வச்சிருக்கிறீங்க சாமி. நீர் ஆண்டவரே மரணத்தை ஜெயிச்ச தேவன் சாமி. ஆண்டவரே, எல்லா பாவங்களையும் ஜெயிச்ச தேவன் சாமி. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே, இந்த வேலையில் சாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்கள் லைஃப்பில் ஆண்டவரே அந்த வெற்றியை பார்க்க உதவி செய்யுங்க சாமி. அதை நாங்கள் எங்கள் லைஃப்பில் உணரும்படி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்கு எது நடந்தாலும் சாமி அது அவங்களுக்கு சாதகமாகவே தான் சாமி நீர் அதை நடத்துறீர் சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வேலையில் ஆண்டவரே எங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம் சாமி. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பிள்ளைங்க, எங்கள் லைஃப்பில் எதுவுமே ராங் ஆக வாய்ப்பில்லை சாமி. ஏன்னா நீங்கள் எங்களோட லைஃப்பை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுடைய பேனராக இருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே, நாங்கள் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் சாமி. ஆண்டவரே, அந்த இடத்துல ஆண்டவரே தோல்வி இல்லை சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வேலையில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் அவங்க வெற்றிகளை பார்க்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, இதுவரை ஆண்டவரே அவங்க தோல்விகளை கண்டிருக்கலாம் சாமி. ஆண்டவரே, இனி ஆண்டவரே சாமி ஆண்டவரே அவங்க வெற்றியை காணும்படி செய்யுங்க சாமி. அவங்க வேலைகளில் அவங்க செய்கிற ஒரு காரியங்கள்லையும் சாமி ஆண்டவரே சாமி உம்முடைய கரங்கள் இருக்கிறது ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஜனங்க பார்க்கட்டும் சாமி. ஆண்டவரே, யோசேப் கை வச்ச எல்லா காரியத்திலையும் அவர் வெற்றியை கண்டார் சாமி. ஆண்டவரே சாமி, நீங்கள் ஜேக்கப் ஆண்டவரே நீங்கள் அவர் கை வச்ச எல்லா காரியத்திலையும் அவரும் வெற்றியை கண்டார் சாமி. ஆண்டவரே சாமி, நீர் ஆண்டவரே பைபிளில் அநேகரை வச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, எங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆண்டவரே, அதன் போல் எங்களுடைய லைஃப்பையும் மாற்றுங்க சாமி. அதற்கு முன்னாடி நாங்கள் எங்கள் லைஃப்பை உங்களுக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி, நீ உம்முடைய வழி நடத்துதலுக்கு ஆண்டவரே நாங்கள் எங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க சாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நீர் உம்முடைய வாக்கு தத்துவத்தின் மூலமாக எங்களோட பேசுங்க சாமி. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். நாளுடைய செய்தி கடந்து போக போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை ஏசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். Turn your Bible to the book of Isaiah chapter 35 verse 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களை தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். விசேஷமாக எங்களுடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வாக்குத்தத்தத்துக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு அருமையான அதிகாரம், அருமையான வசனம். இந்த அதிகாரத்தில் இப்படியாக போட்டு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. விசேஷமாக ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை பார்க்கும்போது ransom of the Lord என்று ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது மீட்கப்பட்டவர்கள் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஏதாவது ஒரு காரியத்தில் ஒருவேளை நீ ஒருவர் நம்மளை கடத்தி சென்று நம்மை ஒரு பெரிய தொகை எதிர்பார்த்து நம்மை கடத்தி சென்ற பிறகு அந்த பணத்தை கொடுத்து, ransom அமௌண்ட்டை கொடுத்து
மீட்டெடுத்தவர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் எழுதின ஏசாயா தீர்க்கதரிசனமாய் அழகா எழுதுகிறார். மீட்கப்பட்ட ஜனங்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், பாவத்தின் சஞ்சலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் மீட்கப்பட்ட போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஆனந்த களிப்பு உண்டாகும். அவர்கள் மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேலே இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் அவர்களை விட்டு ஓடிப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்துக்கு வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஒருவேளை கடந்த 4 மாத காலமாய் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அடிமைத்தனத்தினுடைய சூழ்நிலையில் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நம்முடைய எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிந்து விட்டது, நம்முடைய எல்லாமே ஃப்ரீ ஆயிடுச்சு என்று சொல்லி சந்தோஷப்படலாம். ஒருவேளை பெற்றோர்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த மே மாதத்தில் என்னுடைய பிள்ளையுடைய ரிசல்ட் வர வேண்டியது இருக்கிறது, அவனுடைய எதிர்காலம் எப்படியாக அமைய போகிறது என்று சொல்லி அநேக பயத்தோடும் எதிர்பார்ப்போடும் இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்பு உண்டாகிறது. மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில நித்திய மகிழ்ச்சி உண்டாகிறது. மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன். நீங்க மீட்கப்பட்டவளா இருக்கீங்களா? கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவளா இருக்கீங்களா? பாவத்தில் வாழ்ந்த உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தது மாத்திரமல்ல, சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை விலைக்கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் மீட்டு எடுத்த அந்த பெரிய பாக்கியம் இருக்கு பாருங்க. அந்த பாக்கியம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையில ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். அவர்களுடைய எல்லா விதமான சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அந்த அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு வனாந்தரமான சூழ்நிலைகள் எப்படி ஏதேனாய் மாறுகிறது, ஒரு வனாந்தரமான வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாய் மாறுகிறது என்று சொல்லி முதல் 9 வசனங்கள் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்களையும் சஞ்சலத்தையும் வேதனைகளையும் பாடுகளையும் அநேக நோய்களையும் அனுபவித்திருக்கலாம். ஒருவேளை கடந்த 4 மாத காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சேலஞ்சஸோடு கடந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த 5வது மாதத்தில் அது எல்லாம் மீட்கப்பட்ட விதமாக நம்முடைய பாடுகளிலிருந்து சஞ்சலத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனத்துக்கு கீழாக இந்த மாதம் முழுவதுமா நாம் செய்தியை கேட்க போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த நிச்சயம் இருக்கிறதா? சஞ்சலத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த நிச்சயம் இருக்கிறதா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய லைஃப்ல ஆனந்த களிப்புடன் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் நீங்களும் நானும் மீட்கப்பட்ட ஜனங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க இந்த செய்தி யாராவது ஒருவர் மீட்கப்படாதபடி இன்னும் ஒருவேளை பாவத்தின் சஞ்சலத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் இலவசமானவர். அவர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும். இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில அந்த மீட்கப்பட்ட சந்தோஷத்தை நான் அடைய வேண்டும், மீட்கப்பட்ட அந்த குடும்பத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம இந்த மாதம் முழுவதுமாய் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. கடந்த 4 மாத காலமாய் நடத்தின தேவன் இந்த 5வது மாதத்திலே எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த மீட்கப்பட்ட நிச்சயம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகத்தக்கதாய், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இருந்தால் இந்த மாதம் முழுவதுமாய் இந்த வசனத்துக்கு கீழாக இந்த செய்தியை கேட்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நடப்பித்துக் கொடுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.